அடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ வந்து பொதுவாக 5.5 மீட்டர்ஸ் நமக்கு இருக்கணும். அது தவிர தான் நமக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி எடுக்கணும். இது டோட்டலாகவே 6 மீட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ நமக்கு இதில் ப்ளவுஸ் எடுத்தோம்னா நமக்கு ஃப்ரில். அதனால் நான் இதில் ப்ளவுஸ் வெயிட் வெட்டலை, அப்படியே வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த இடம் ப்ளவுஸ் கட் பண்ண இந்த ஓரம் அடிக்க வரும்பொழுது இந்த கோண மாடலாக இருக்குது. இவ்வளோ கோணம்லாம் இருந்ததுன்னா நமக்கு மடித்து தைக்க ஓரம் அடிக்க வராது. இதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க தறி வந்து ரொம்ப கிராஸில் போட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நமக்கு மடித்து தைக்கிறது ஈஸியாக வரணும் அப்படின்னா இதில் ஒரு ட்ரிக் பண்ணணும். அது என்ன ட்ரிக் பண்ணணும்னா, ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இந்த நூலை உருவினீங்கன்னா கட் பண்ணிவிட்டு இந்த நூலை அப்படியே சுருக்கிக்கிட்டே வாங்க. அப்போ நமக்கு சாரியோட ஸ்ட்ரெயிட் தெரியும். சாரியோட ஸ்ட்ரெயிட் தெரியும் பொழுது நமக்கு அதை கட் பண்ணிவிட்டு மடித்து தைக்கிறது ஈஸியாகிடும். நல்லா அப்படி கடைசி வரைக்கும் இழுத்துட்டே வாங்க. நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டோடனே அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா அப்படி நீவி விடுங்க. விட்டுட்டிங்களா? இங்கே நல்லா கிட்ட காட்டணும். பாருங்கள், உங்களுக்கு அந்த கேப் தெரியுதா? இப்போது இந்த தூக்கி காட்டு. இதில் எவ்வளோ கிராஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு தறி விலகுனது? இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ கிராஸ் போகுது பாருங்கள். இங்கேருந்து போக 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 எவ்வளோ கிராஸ் போகுது பாருங்கள். இங்கே போயிட்டு இதில் போய் முடியுது. எங்கே இது வரைக்கும் வருது பாருங்கள். இப்படி பார்க்க போகும்போது நான் இதை இப்போ பாருங்கள், இந்த அளவு நம்ம வெட்ட வேண்டியிருக்கு. நான் ஸ்ட்ரெயிட்டு தறி பிரித்ததில் ஒரு இலையை உருவினதில் இந்த அளவு வந்துருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம்னா நமக்கு மடித்து தைக்கிறது ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஓரளவு ஸ்ட்ரெயிட் வந்துருச்சு இல்லையா? இனி நம்ம தைக்கும் பொழுது மடித்து தைக்க ஈஸியாக இருக்கும். சுருண்டுக்கிட்டே போகாது.